இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு இதை இப்படி இவ்வளவு மாத்தி திருப்பி வச்சு நம்மளை இவ்வளவு ஏமாத்துறவங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு கதையை நமக்கு கற்பனையா எழுதுறவங்க ஏமாத்த மாட்டாங்களா என்ன? சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் ரொம்ப நீங்க ஆராயக்கூடாது திருப்பதியில அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களை பிடிச்சி தள்ளி விடுறது, ஓடி போயிரு வெளியே அப்படின்னு சொல்லி. சீனிவாசன் சிலை கீழே பாதத்தை காட்டவே மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. ரொம்ப அறுது பாதத்தை பாக்குறது. பாதத்தை பார்த்தோம்னா அந்த 4 மணி காலையில பார்த்தா பாதத்தை பார்க்கலாம். 4 கால் இருக்கும். சீனிவாசனுக்கு 2 கால், முருகனுக்கு 2 கால். ஒரு கால் 2 கால் அந்த பக்கமா இருக்கும், 2 கால் இந்த பக்கமா இருக்கும். புரிஞ்சதா? பெருவாரி நீங்க திருப்பதியில போய் கால் பாதத்தை பார்க்கவே முடியாது, பார்க்க விட மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. ஏன்னா இந்த இது தெரிஞ்சிருங்கிறதுக்காக. அப்படி ஏமாத்திட்டு இருக்கும்போது நாம இது உண்மையா இருக்கா அது உண்மையா இருக்கா அதெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் ஒரு குடும்பத்திலேயே இன்னைக்கு உண்மையா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நீ எப்பவோ வச்சது ஏதோ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம எப்படி நம்பிட முடியும்? இப்ப அரசியல் பேசுறாங்க, அப்படியே உண்மையா பேசுற மாதிரி பேசுறாங்க. இப்ப எடப்பாடியார் பேசுறாரு, அவர் என்னமோ 4 வருஷம் ரொம்ப அப்படியே மைனூட்டா ஆட்சி எடுத்து நடத்தின மாதிரி பேசுறாரு. நம்ம இங்கதானே இருந்தோம், அவர் என்ன பண்ணாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல? கண்டனரா போன பணத்தெல்லாம் வாங்கி பிடிச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு, ஒளிச்சு வச்ச இடம் வேணா தெரியாது, ஆனா பிடிச்சாரு அவருதாங்கிறது தெரியும்ல. இன்னைக்கு அவர் என்னமோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஏதோ இந்த பீரியட்ல ஏதோ மனுஷன் மதிக்கிறது மாதிரி ஏதோ கொஞ்சம் ஏதோ சொல்ல மாதிரி 20 வந்தா 10 அவன் பையில போட்டுக்கிட்டா கூட 10 சனங்களுக்கு விதைக்கிறாங்க. அதை குறை சொல்றாங்க. குறை சொல்றது அது அவனுடைய உரிமை. ஆனா உண்மைன்னு சொல்றது பெரிய இது இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் அதான் சொல்றோம் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் கரெக்டா கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் பண்ற தப்பு நமக்கு தெரியும். இப்போ வந்திருக்கிற புடிங்கி இந்த விஜய், அவர் ஊழல் எல்லாம் அப்படியே திரிச்சு நட்டுக்கு அப்படி எப்படி கேப்ப ரைஸ் மில்ல திரிச்ச மாதிரி திரிச்சு மாவாய்க்கிறோம்ங்காரு இல்லையா? அவர் படத்திலேயே பிளாக்ல விற்கிறது அவரால் நிறுத்த முடியல. என் படத்துல இதுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்கன்னு சொல்ல முடியுதா? ஏன்னா அவர் நியாயமான சம்பளம் வாங்கியிருந்தா தானே அவர் அங்க சொல்லுவாரு. இத்தனை ஓடி கூட எப்படின்னு கேட்டு வாங்குறவன் போய் அங்க போய் நீ பிளாக்ல விற்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப எய்ம் என்ன இருக்குது எல்லாம். இப்ப ஒரு சொல்ல போனா இப்ப அவன் அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு 2 விதமான காரணம் இருக்கு. ஒண்ணு, அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிற பிளாக் மணியை ஒயிட் ஆகணும். அது பல ஆயிரம் கோடி பிளாக்ல வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அது அந்த இதுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இல்லாம அது வெளியும் வராது. ஏன்னா இந்த பண விஷயம் எல்லாம், ஏன்னா அதுக்கு இவன் மறுப்பு சொல்லல. இல்ல எங்கிட்ட அப்படிலாம் இல்ல அப்படின்னு இதுவரைக்கும் மறுப்பு சொல்லல. பாட்டா பாடுறாங்க, அப்படிலாம் கிடையாது, எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்க. ரெண்டாவது, இப்போ அவனுக்கு வருஷத்துல 2 படம் 1 படம் தான் கிடைக்குது. புரியுதா? அப்போ வருஷத்துல 1 படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கோடியோ 150 கோடியோ வாங்குறான்னு வச்சுக்கிடுவோம். 3 படம் வந்தா ஒரு 600 கோடி அவனுக்கு சம்பளம். ஆனா 240 தொகுதியும் ஜெயிச்சா வருஷத்துல 600 கோடி தான் வருது படம் நடிச்சா. அரசத்துல ஆட்சியில வந்தா 240 கோடிக்கும் கணக்கு பாருங்க. அப்போ பல மடங்கு இதுல சேருது. அப்ப இதை விட அது பெருசா இருக்க. இப்படி எல்லாம் எய்ம் பண்ணி தான் வராங்களே தவிர, ஜனங்க நீங்க சோத்துக்கு இல்லாம இருக்கீங்க, வீடு இல்லாம இருக்கீங்க, குடிக்க தண்ணி இல்லாம இருக்கீங்க, கரண்ட் இல்லாம இருக்கீங்க, உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா வராங்க? கிடையவே கிடையாது.
சுருக்கமா சொல்ல போனா நம்மள மாதிரி யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மள மாதிரி இருக்காங்க. நம்மள மாதிரிங்கிறத விட இந்த பரதேசி மாதிரின்னு சொல்லணும். உங்களுக்கு நான் கூட்டி சேர்த்துக்கிறணும். என்ன வேலையுமா உங்களுக்கு நான் கூட்டி சேர்த்துக்கிறணும். இந்த பரதேசி பத்திரம் தான் சொல்லணும். என் பரதேசி என் குருநாதர் கணக்கு மெட்டியாரு. நாங்க 2 பேரும் தான் சேர்த்துக்கிறணும். வேற யாரும் சேர்க்க முடியாது. எல்லாம் திருட்டு போய் உள்ளீங்க. ஒரு வேளைகளால் பெத்தவனுக்கு உண்மையா இருக்க மாட்டேங்க, போனவனுக்கு உண்மையா இருக்க மாட்டேங்க. உங்களை எப்படி கூட்டி சேர்க்க? அவரு எதுவுமே வேண்டாட்டா, போங்கடா உள்ள கணக்குல. கோமணத்தோட கோமணம் கூட இல்லாம இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா கோமணம்ங்கிறது கோமணமே இல்லாம இருந்தாரு. புரியுதா? எதுவும் வாங்க மாட்டாரு, போக மாட்டாரு. நான் ஏதோ வாங்கினாலும் பிடிச்சாலும் அதை அப்பக்கப்ப இறைச்சிடுறோம், கையில வச்சிருக்க மாட்டோம். இந்த வார அரசியல்வாதிகளும் அப்படி இறைச்சா அந்த நாடு மக்கள் கஷ்டப்படுவாங்களா? ஜெயலலிதா அம்மாவே எடுத்துக்கிடுவோம். அவ்வளோ கோடிக்கணக்கான பணம், பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருச்சு. பேசாம ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி நினைச்சிருந்தா, ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது சொல்ல போனா கூட 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல. கூப்பிட்டு வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அந்த அண்ணா டிவிக்கு தவிர வேற யாருக்காவது ஓட்டு போடுவாங்க? தமிழ்நாடு வல்லரசா இருக்கும். அந்த அம்மா பேரும் காலங்காலம் நின்று இருக்கும். புரிஞ்சதா? அந்த அம்மா அதை செய்யாம எல்லாம் ஒதுக்கி வச்சு சொத்தை சேர்த்து அதை சேர்த்து இதை சேர்த்து கடைசியில சொத்து பிரச்சனை பண பிரச்சனை கடைசியில கொண்டு போய் அடிச்செடுத்து பாத்ரூம்ல படுக்க வச்சுட்டு கடைசியா தூக்கி கொண்டு போய் அப்போலாவில படுக்க வச்சுட்டாங்க. சரி, அப்போலாவில படுக்க வச்சாங்களே, அதுவும் முழுசா வச்சாங்களா? அப்போலாவில படுக்க வச்சுட்டு காலை வெட்டி வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க. பாஸ்வேர்டு கால் பாதம் அதை வச்சாதான் அந்த ரூம் துறக்கும் இருக்கிற பணத்தெல்லாம் அள்ள முடியும். கடைசிக்கு அந்த அம்மா கால் கிடையாதுல்ல. ஆமா, அப்போலால இருந்து வெளியே வரும்போது புதைக்க எடுத்துட்டு வரும்போது நீங்க போகும்போது பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. திருப்பி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சும்மா 3 அடி நீளத்துலதான் மூடி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி 3 அடி தானே இருந்துச்சு. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அந்த அம்மாவை 70 நாள் அப்போலாவிலேயே வச்சிருந்தாங்க. புரிஞ்சதா? இதெல்லாம் இவ்வளவு தந்திரத்துல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வீரவசனம் தான் பேசுறாங்க. இன்னைக்கு தினகரன் ஆகட்டும், சசிகலாவாகட்டும், ஓபி பன்னீர்செல்வம் ஆகட்டும், இதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சதுதான் இந்த கூட்டு. என்ன பண்றது? நம்பி வச்சிருந்தவங்க நம்பினவங்க ஒரு வகையில என்னன்னா ஆசையை காமிச்சான் எவனோ ஒருத்தன். நம்ம எப்படி சொல்ற, இந்த அம்மாவுக்கு ஆசை, யாரு? சசிகலா அம்மாவுக்கு நம்ம முதலமைச்சர் ஆயிரணும்னு சொல்லி. ஏன்னா இந்த அம்மா தான் லேடியா மோடியான்னு பிடிச்சி பேசிருச்சு இல்லையா? நீயா நானாங்கிற மாதிரி நின்றுச்சு இல்லையா? இந்த அம்மாவை இருக்க விட்டா இது பெரிய இதா இருக்கும்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஆசை வரத்தை காட்டினாங்க. நீ ஒரு வழி பண்ணிடு, நாங்க ஒன்னிய முதலமைச்சர் ஆக்குறோம்னாங்க, பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. இவங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணா இவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு 4 பேர் வருவாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு வெளியே தலை காட்ட முடிய மாட்டேங்க. அந்த அம்மா என்ன சும்மா அப்படியே வீடியோ எல்லாம் அப்பப்ப பேசுது, வெளியே ரொம்ப பேசாதங்கிறாங்க. அவங்க பேசுனா மறுபடியும் பிடிச்சி உள்ள வச்சிருவோம்காங்க. இன்னும் கேஸ் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே பிஜேபிக்குள்ள போறதுக்கு காரணம் அந்த கேஸ் தான். எடப்பாடி உள்பட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேஸ் கையில இருக்கு. எழுத்து பேசி ஏதாவது பண்ணினா பிடிச்சி உள்ள வச்சிருவோம். நாங்க சொன்னதை கேட்கணும் எடப்பாடிக்கு. சசிகலாவுக்கும் அதேதான். நீ வாட்டுக்கு பேருக்கு எங்கன பேட்டியை கொடுத்துட்டு வீட்டுல இரு. அந்த அம்மா அப்படி இருக்காங்க. தினகரன் நீ வாட்டு திமுகவை திட்டு, அவனை திட்டு, இவனை திட்டு, திட்டிக்கிட்டே தெரியும். நாங்க சொன்னதை மாத்திரம் செய். இப்படி இப்ப 10 குறைக்கு விஜய் போய் சிக்கிக்கிட்டான் உள்ள. பேசாம தமிழ்நாட்டு போய் சிபிஐ விசாரிச்சிருந்தா கூட இந்த தொல்லை இருந்திருக்காது. எங்களுக்கு சிபி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேணும் மாட்டிக்கிட்டான். அவங்க ஆட்டி படைக்கிறாங்க. இவங்கள அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அம்புட்டு அரசியல்வாதிகளும்
இப்ப அதிமுகன்னு எடுத்துக்கிட்டா அதிமுக இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து இவங்க இதுல இல்ல. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி என்ன சொல்லுதோ அதைத்தான் இவங்க செய்ய முடியும், அதைத்தான் இவங்க கேட்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் மைக் பிடிச்சு பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்ப முடியுமா? இப்ப பிரச்சாரத்துக்கு வர்றது போல உண்மைன்னு சொல்லிட முடியுமா? அம்புட்டு பொய், அவ்வளவும் பொய். கிட்டத்தட்ட 24,000 கோடியே என்னமோ தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய நிதியே நிக்குதுங்கிறாங்க. எதுக்கு? கல்வித்துறைக்கு மாத்திரம். இதர துறையெல்லாம் இருக்குது. அப்ப எவ்வளவு பணத்தை அவன் நிறுத்தி வச்சிருப்பான்? இவன் பூரா தமிழ்நாட்டுக்காரன் தானே. எடப்பாடி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், இப்படி நிறைய இன்னும் சிதற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் தானே. நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியை நீ நிறுத்தி வச்சுக்கிட்டு எங்களை என்னடா நீ வந்து இது பண்றது கேட்கறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. காரணம் என்ன? கேட்டா பிடிச்சி உள்ள வச்சிருவான். ஏன்னா நம்ம அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம், இங்க காப்பாற்ற முடியாது. இப்போ இவங்க எல்லாம் வந்து நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து மைக் பிடிச்சு நாங்க உங்களை காப்பாத்துறோம், உங்களுக்கு இது வருவோம்னு சொன்னா நம்மளும் நம்பி ஓட்டு போடுவோம் உங்களுக்கு. ஏ அவர் அப்படி பேசினாராக்கும் அப்படிமோ. புரியுது சொல்றது? இதுல வேற போட்டி வேற. பிஜேபி நிக்கிற தொகுதியில கூட எப்படி போனாலும் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். இது வேற வருது. டிஎம்கே காரங்க ஒரு ஓட்டுக்கு 3,000 கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. பிஜேபி டிஎம்கேயும் போட்டு 2 சேர்ந்து தொகுதியில் நிக்க அப்படின்னா 5,000 ரூபாய் கொடுக்கறது முடிவு பண்ணியிருக்காங்க. பிஜேபி காரன் நெட்டா எல்லாம் 10,000 கொடுறான் அப்படின்னு இருக்கான். இதுல நீங்க எங்க ஓட்டு போட போறாங்க இந்த மக்கள்னு தெரியல. 5,000க்கு போடுவாங்களா, 3,000க்கு போடுவாங்களா, 10,000க்கு போடுவாங்களான்னு தெரியல. ஆமா, இந்த வட்டாரத்துல சாத்தூர் தொகுதிக்காரங்களுக்கு லக்கு. சாத்தூர் தொகுதியில பிஜேபி தான் நிக்குது போல இருக்கு போட்டி. டிஎம்கே நிக்கும், இல்லைன்னா மதிமுக நிக்கும். மதிமுக நின்னா அவ்வளவு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பிஜேபி காரன் தான் கொடுப்பான். ஓட்டு அவனுக்கு தான் போட போறாங்க இவங்க. ஆமா, ராஜபாளையம் தொகுதி அதே மாதிரிதான் வருது. பிஜேபிக்கு தான் வரும் போல இருக்கு, அதிமுக வராது. பிஜேபி நிக்கிற தொகுதி எல்லாம் மக்கள் ஒரு மாசத்துக்கு செல்வாக்கா இருப்பாங்க. இவன் 1 லட்ச ரூபா வந்தாலும் இவன் அழிச்சிட்டு கும்பலாம் போட்டுட்டான்னு தெரிய போறான். ஆமா, இப்படி இருக்குது. இதுல எதை நம்பி நம்ம யாரை நம்ப முடியும்? யாரு நமக்கு நல்லா நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்ம நினைக்க முடியும்?